வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயம் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணேஸ்வரன். யாழ்ப்பாணம் ஏழாலயத்திற்கு மயிலங்காடு பகுதியில் 10 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சுன்னாகம் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே குறித்த நபர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 27 வயதுடைய இளைஞன் எனவும் ஏற்கனவே ஒரு தடவை போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட நிலையில் 6 மாதங்கள் சிறையில் இருந்தவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அந்த வழக்கும் இன்னமும் நிலுவையில் உள்ளதாகவும் அத்துடன் குறித்த இளைஞனின் தாயார் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னர் போதைப் பொருளுடன் கைதாகி சிறையில் உள்ளார் எனவும் போலீசார் தெரிவித்தனர். மேலும் குறித்த இளைஞர் நேற்று கைது செய்யப்பட்டு சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு நாயாற்று கடலில் அள்ளுண்டு சென்ற 3 பெண்களில் 2 காப்பாற்றப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதுடன் ஒருவர் காணாமல் போயுள்ளார். இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. உடையார்கட்டு பகுதியில் தையல் பயிற்சி பெறும் யுவதிகளும் தையல் பயிற்சியாளர்களுமாக 15 பெண்கள் வாகனத்தில் நாயாற்று கடல் பகுதிக்கு சென்றுள்ளனர். குறித்த பெண்கள் நாயாற்று கடலில் நீராடி கொண்டிருந்த போது அவர்களில் 3 திடீரென நீரில் அள்ளுண்டு சென்றுள்ளனர். நீரில் அள்ளுண்டு செல்லப்பட்ட 3 47, 21 வயதுடைய 2 பெண்கள் மீட்கப்பட்டு மாஞ்சோலை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதுடன் 20 வயதுடைய பெண் ஒருவரே காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை காணாமல் போன பெண்ணை தேடும் பணியில் கடற்படையினர் ஈடுபட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நவீன உபகரணங்கள் மற்றும் பொது இடர் வசதிகளுடன் மீளமைக்கப்பட்டு ஆணையரவு உப்பளத்தில் ரஜலுணு என்ற பெயரில் அரசாங்க உப்பு உற்பத்தி சனிக்கிழமை ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. கடந்த நாட்களில் நிலவிய உப்பு தட்டுப்பாட்டை நீக்கும் வகையில் கைத்தொழில் அமைச்சின் கீழ் உப்பு உற்பத்தி ஒன்றை அறிமுகப்படுத்துவது தொடர்பில் கடந்த சில வாரங்களாக அரசாங்கம் கவனம் செலுத்தியிருந்தது. அதன் பிரகாரம் ஆணையரவு உப்பளத்தில் ரஜலுணு என்ற பெயரில் குறைந்த உப்பு உற்பத்தி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆணையரவு உப்பு உற்பத்தி தொடர்பில் மக்கள் ஐயம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நேற்று யாழில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார். இதன்போது ரஜலுணு எனும் பெயர் இதுவரை காலமும் பயன்படுத்தப்பட்ட பெயராகும் எனவும் எனவே இது தொடர்பாக மக்கள் குழப்பமடைய தேவையில்லை எனவும் மக்களை குழப்புவதற்கு சிலர் முயற்சிக்கின்றனர் என்றார். மேலும் குறித்த தொழிற்சாலையில் சந்தைப்படுத்தல் பணிகள் எதிர்வரும் வாரங்களில் ஆரம்பிக்கும் போது அதன் பெயர் நிச்சயமாக மாற்றப்படும் எனவும் உறுதியளித்தார். அம்பலாத்தோட்டை போலீஸ் பிரிவின் கொக்கல பகுதியில் இன்று காலை துப்பாக்கி சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த ஒருவர் சிகிச்சைக்காக அம்பாந்தோட்டை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மோட்டார் சைக்கிளில் வந்த 2 வீட்டில் இருந்த ஒருவரை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பி சென்ற நிலையில் அதே பகுதியை சேர்ந்த நபர் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கானமை தெரிய வந்துள்ளது. தற்போதைய விசாரணைகளில் தனிப்பட்ட தகராறு காரணமாக துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாகவும் துப்பாக்கி சூட்டுக்கு உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் புத்தளம் வீதியில் ராஜாங்கரி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 2 படுகாயம் அடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளது. சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒன்று வீதியை விட்டு விலகி அருகில் இருந்து மரம் ஒன்றின் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் 2 படுகாயம் அடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் காரின் சாரதி உறங்கியதாலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் போலீசார் விசாரணைகளில் இருந்து தெரிவித்துள்ளனர். அரசியல் கைதிகளை விடுவிப்பது உடனடியாக தீர்மானிக்கக்கூடிய விடயம் அல்ல என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவியிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது தற்போது சிறையில் உள்ளவர்களில் யாரும் வரும் சந்தேக நபர்கள் அல்ல எனவும் அனைவரும் நீதிமன்றத்தினால் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டவர்கள் எனவும் எனவே முன்னைய ஜனாதிபதிகள் செய்தது போல அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்க முடியாது எனவும் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு எதிரான கொலை சதி பிள்ளையந்தலை பேருந்து குண்டுவெடிப்பு மத்திய வங்கி குண்டுவெடிப்பு மற்றும் தலதா மாளிகை குண்டுவெடிப்பு போன்ற சம்பவங்களில் குறைந்த கைதிகளுக்கு தொடர்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அவர்களை விடுவிப்பது தொடர்பான முடிவை எளிதாக எடுத்துவிட முடியாது எனவும் சமூகத்திற்குள் ஒற்றுமையை வளர்ப்பது மட்டுமல்ல அரசியல் ஆதாயத்திற்காக வரும் சூழ்நிலையை பயன்படுத்துவதை தடுப்பதும் இதன் நோக்கமாகும் எனவும் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார்.
நாட்டில் HIV தொற்றுக்குள்ளான இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சுகாதார அமைச்சு தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி கடந்த ஆண்டு 15 முதல் 24 வயதுக்கு உட்பட்டவர்களில் 115 HIV தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டதாக எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம் தெரிவித்துள்ளது. மேலும் கடந்த வருடம் இலங்கையில் HIV தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 824 இருந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கையில் HIV தொற்று அதிகரித்து வருவதால் கூடிய விரைவில் பரிசோதனை செய்து கொள்ளுமாறு தேசிய STD மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு பிரிவு அறிவுறுத்தியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. போரின் போது பலர் கொல்லப்பட்டுள்ளனர் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமாகும். ஆனால் அது குறித்த விசாரணைகள் உள்ளக பொறிமுறையின் கீழ் முன்னெடுக்கப்பட வேண்டும். தமிழீழ விடுதலை புலி ஆதரவாளர்களான புலம்பெயர் தமிழர்களின் அழுத்தங்களால் நாட்டுக்கு பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர் தெரிவித்துள்ளார். குருநாகலில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இதற்கு முன்னர் 58 பேருக்கு எதிராக இவ்வாறு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இதனை வழக்கமாக கொண்டுள்ளன. எவ்வாறு இருப்பினும் பிரித்தானியா தடை விதிப்பது இதுவே முதல் முறையாகும். எவரேனும் ஒருவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டால் அவை நிரூபிக்கப்பட்டால் அன்றி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டமைக்காக மாத்திரம் தடை விதிப்பது பொருத்தமற்றது. இலங்கையில் போர் நிறைவடைந்து 16 ஆண்டுகளின் பின்னர் இவ்வாறான நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. பட்டலந்து ஆணைக்குழுவில் ஆரம்பித்தது என்று இந்த நிலைமையில் வந்து நிற்கின்றது. பட்டலந்து வதை முகாம் தொடர்பில் ஆணைக்குழு அமைத்து விசாரணைகளை முன்னெடுப்பதாயின் உள்நாட்டு போரால் பாதிக்கப்பட்டவர் தொடர்பிலும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புலம்பெயர் தமிழர்கள் உள்ளிட்ட தமிழீழ விடுதலை புலி ஆதரவாளர்கள் வலியுறுத்துகின்றனர். எனவே வெளிநாடுகளில் இவ்வாறு செயற்பாடுகள் முற்றாக நிராகரிக்கப்பட வேண்டியவையாகும். ஆனால் வெளிவிவகார அமைச்சு இந்த விவகாரத்தில் அமைதியாக உள்ளது. இதே நிலைமை தொடர்ந்தால் இது நாட்டுக்கே அச்சுறுத்தலாக அமையும். எனவே இவ்வாறான விடயங்களில் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் தீர்மானங்களை எடுக்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றோம். போரின் போது பலர் கொல்லப்பட்டுள்ளனர் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமாகும். ஆனால் அது குறித்த விசாரணைகள் உள்ளக பொறிமுறையின் கீழ் முன்னெடுக்கப்பட வேண்டும். கடந்த ஆண்டு உண்மைகளை கண்டறியும் ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது. ஆனால் இது அரசாங்கம் அந்த செயற்பாடுகளை இடைநிறுத்தியுள்ளது. இது தொடர்பில் நான் நாடாளுமன்றத்திலும் கேள்வி எழுப்பியிருக்கின்றேன். இங்கு உண்மைகளை கண்டறியும் ஆணைக்குழுவை மூடிவிட்டு ஜெனீவாவுக்கு சென்று அமைச்சர் விஜித ஹேரத் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிடுகின்றனர். தடை விதிக்கப்பட்டுள்ளவர்கள் மீது ஏதேனும் குற்றச்சாட்டுகள் காணப்பட்டால் பிரித்தானியா அவற்றை இலங்கைக்கு அறிவிக்கலாம். அதனை அடிப்படையாக கொண்டு இலங்கை விசாரணைகளை முன்னெடுக்கப்படும். பட்டலந்த மாத்திரமின்றி நாட்டில் 46 வதை முகாம்கள் காணப்பட்டன. எனவே இவற்றை தவிர்த்து பட்டலந்த குறித்து மாத்திரம் பேச முடியாது. ரணில் விக்ரமசிங்கவை முடக்குவதற்காகவே பட்டலந்த தொடர்பில் மாத்திரம் பேசப்படுகின்றது என்றார். இத்துடன் உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.